இறைவனுக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 4ஓட இன்னர் பாடி கிளீனிங் ஃபுட்டு என்னென்னு பார்க்கலாம். நான் 11 மணிக்கு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 2 நெல்லிக்காய், இஞ்சி எங்கள் 2 பேருக்கும் அருணுக்கும் எனக்கும் ஜூஸுக்காக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த ஃபுட்டு தான். என்னென்னா முளை கட்டின பச்சை பயிரும் அதுக்கப்புறம் தேங்காயும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முளை நேற்று தான் கட்டினேன், அதனால் கொஞ்சமாக வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 டேஸ் இருந்தால் நல்லா நீட்டாக வளர்ந்துடும். பச்சை பயிரும் தேங்காயும் ஃபஸ்ட்டு பால் எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேரிச்சம்பழத்தை போட்டு அடித்து குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே அதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரிச்சம்பழம்லாம் வீணாகிடும்ல. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பாலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக பேரிச்சம்பழத்தை அடிச்சுட்டு அந்த பாலை ஊற்றி அடித்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது பாக்கெட் பால் குடிச்சிங்கன்னா மோஷன் கட்டும், ஜீரணத்தன்மை கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த பால் குடிச்சிங்கன்னா நல்ல மோஷன் ஃப்ரீயாக வரும். இன்னர் பாடி கிளீனிங்கில் உடம்புல இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் வெளியே வந்துடும். நச்சு பொருள் எல்லாம் வெளியே வந்துச்சுனாவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த பாலை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் பால்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கமாகிடும். அவங்க நாக்கு டேஸ்ட் ஒட்டிடும். சின்ன வயசுலேருந்தே 1 வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த பாலை பழக்கப்படுத்துறீங்க. ஒரு 8 மாதத்துலேருந்தே கூட பழக்கப்படுத்திடலாம். இந்த பால் குடித்தா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். பாக்கெட் பால் குடித்தா அதில் ஒரு சத்தும் கிடையாது. மோஷன் தான் கட்டும். ஜீரணம் இல்லாதனால மோஷன் கட்டுச்சுன்னா மோஷன் ஒழுங்காக ஃப்ரீயாக வரலனாவே நோய் அதிகமாக உடம்புல சேர்ந்துடும். ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னால இயற்கை உணவு சாப்பிடுங்க. செயற்கை உணவு நமக்கு வேண்டாம். இந்த பால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நான் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னர் பாடி கிளீனிங்க்கு சார்ட்ஸில் ஏற்கனவே 3 டேஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். இனிமேல் போட போகிற வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆரோக்கியமாக வாழணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் நான் இந்த வீடியோவே போட்டுன்னு இருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.